ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மிகுந்த கிருபையினாலே, அளவற்ற அன்பினாலே சுவாமி, இந்த புதிய மாதத்தையும் நாங்கள் காணும்படியாக ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எங்களை காத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவரே நாங்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான விசுவாசத்தின் மாதமாய் இருக்கிறபடினால இந்த மாதத்திலையும் சுவாமி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மால் போதிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை காண நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது போல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் சாட்சியாக வாழ உம்முடைய சுவிசேஷத்தை பரப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளின் படிப்பையும் நீர் ஆசீர்வதியும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நாங்க நியாயப்பிரமாணத்தை பற்றியும் அது கொடுக்கிற சுதந்திரத்தை பற்றியும் நாங்க தியானிக்க இருக்கிறோம். எங்களையும் ஆயத்தப்படணும். எங்கள் உள்ளத்தை திறந்து உடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ள வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். So good evening everyone. Praise be to God. கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால நாம 6 அதிகாரங்களை ரோமர் புத்தகத்துல வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். 6ஆம் அதிகாரத்தின் முடிவிலே நாம் பார்த்தோம், பாவத்தின் சம்பள மரணம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த சிந்தனையோடு இப்பொழுது 7ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால், ஷக்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் த லா. ஷக்கிள்ஸ் சொல்லும் போது விலங்குகள் அல்லது கூட்டுகள் என்று சொல்ல முடியும், கட்டுகள் என்று சொல்லலாம். அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தில் கட்டுகளும் அதனுடைய பாடுகளும் உள்ள நியாயப்பிரமாணம் அல்லது நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளும் பாடுகளும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நாம் குறிப்பிடலாம். இப்பொழுது இந்த 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரோமர் நிருபத்துல 6, 7, 8 இந்த மூன்றும் ஒரு பேக்கேஜா எடுத்துக்கொள்ளலாம். ஒரே சிந்தனையோடு செல்லுகிற அதிகாரங்கள். இதுல இந்த 7ஆம் அதிகாரத்துல நாம பார்க்க இருக்கிறது, அதாவது கடந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 2 தலைவர்கள் உண்டு. 2 மாஸ்டர்ஸ் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். ஒன்று கிறிஸ்தவர்களாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கும்போது அவர்களுடைய தலைவர் கடவுள். அப்படி ஏற்றுக்கொள்ளாத போது பாவம் அவர்களுடைய தலைவராக செயல்படுகிறதை பார்க்கிறோம். பாவம் அந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிறது. இவ்விதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு 2 விதமான பலன்கள் கிடைக்கும், 2 விதமான ரிவார்ட்ஸ், 2 ரிவார்ட்ஸ். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்கு சம்பளமாய் மரணம் இருக்கு. ஆனால் கர்த்தரை தலைமைத்துவமாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் இட்டர்னல் லைஃப், அதாவது இலவசமாய் கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவன் என்கிற ஒரு பரிசு, என்கிற ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லி இந்த 6ஆம் அதிகாரத்துல நாம முடித்தோம். சோ 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இதை 2 பகுதிகளாக பார்க்கலாம். முதல் 14 வசனங்கள் இந்த விலங்கை குறித்து அல்லது கட்டுகளை குறித்து அல்லது நாம் கட்டப்பட்டிருக்கிற சட்டத்தின் விலங்கை பற்றி நாம் முதல் 14 அதிகாரத்தில் 14 வசனத்தில் பார்ப்போம். அதனுடைய பாடுகளை பற்றி 15 25 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இதை பெர்னார்ட் மெக்கி என்கிறவர் இவ்விதமாக இந்த அதிகாரத்தை பிரித்திருக்கிறார். முதல் பகுதியை
கட்டுகளாகவும் அல்லது விலங்காகவும், பின்பகுதியை அதன் பாடுகளாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதத்துல இந்த அதிகாரத்தை பார்த்தோமானால், முதல் 6 வசனங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அதிகாரத்தை பற்றி குறிக்கிறது. The authority of the law. அதை இந்த முதல் 6 வசனங்களிலே பார்க்கிறோம். 7 12 வசனங்கள் லாஸ் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த நியாய பிரமாணத்தின் செயல்பாடு என்று சொல்லி பார்க்கிறோம். 13 25 வசனங்கள் லாஸ் இன்எபிலிட்டி, நியாய பிரமாணத்தின் இயலாமை, குறைபாடுகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இப்படியும் 3 விதமாக இந்த அதிகாரத்தை நாம் பிரித்து தியானிக்க முடியும். நாம் இப்பொழுது ஒவ்வொரு விதமாக நாம் தொடங்குவோம். இந்த அதிகாரத்தில இந்த நியாயப்பிரமாணம் அல்லது சட்டம் என்கிற அர்த்தத்தோடு உள்ள வார்த்தை 23 முறை இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். The law has no value in justification. Justification is a very great Christian principle which is given freely by Lord Jesus Christ. Romans 3:20 நாம் இதை பற்றி வாசிக்கிறோம். அதாவது ஒருவரை நீதிமான் ஆக்குவது. சட்டப்படி நியாயப்பிரமாணம் நீதிமானாய் ஆக்க முடியாது. சட்டம் இது தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு தான் பயன்படுமே ஒழிய ஒருவனை மன்னிக்கவோ அல்லது ஒருவனை நீதிமான் ஆக்கவோ முடியாது. அதைத்தான் நாம் இங்க தெளிவாய் புரிந்து கொள்கிறோம். If believers are not under the law of Moses, what is our relationship with it? அதைதான் இந்த அதிகாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். What is the role of law in progressive sanctification? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிரந்தரமான, ஒரு நிலையான ஸ்டாக்னன்ட் லைஃப் கிடையாது. அல்ல ஒரு அப்படியே என்ன சொல்றது, ஸ்டாட்டிக் லைஃப் கிடையாது. It is a growing and a progressive life. So in that process, sanctification is a must. It is a daily process. One day you might have been saved, but you have to be continually sanctified to be glorified at the end. So in the sanctification is a daily process. And what is the role of law in this sanctification? அதையும் இந்த அதிகாரத்தில் தியானிக்க இருக்கிறோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த அதிகாரத்தை பவுல் எழுதியிருக்கிறார். இன்னொரு விதமாகவும் இந்த அதிகாரத்துல நாம தியானிக்கலாம். என்னவென்றால் லைசன்ஸ் ஆர் லீகலிசம். லைசன்ஸ் சொன்னா எதையும் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம். லீகலிசம் சொன்னா நியாயப்பிரமாண சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிற காரியங்கள். சோ அந்த விதமாகவும் இந்த அதிகாரத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கலாம். Since we are saved by grace, we are free to live as we please. அப்படின்னு சொல்லுவதுதான் லைசன்ஸ். லைசன்ஷியஸ் லிவிங் அப்படின்னா என்னன்னா, நாம் எதை வேண்டாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். ஏன்னு சொன்னா நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு வேற எந்த விதமான இதுவும் தேவையில்லை. நாம் கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு கோணத்திலே நாம் பார்க்கும்போது we are saved by grace, but we are to live under law to please God. அதாவது நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக கடவுளை பிரியப்படுத்த வாழ்வதே legalism என்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So we live, we move, we are saved. Every aspect of our life is only by His grace. So அதைத்தான் இங்க நாம அழுத்தமா பார்ப்போம். சரி, இப்ப நம்ம அதிகாரத்துக்குள்ளாக போவோம். இந்த இன்ட்ரடக்ஷனோட முதல் வசனத்தை பார்த்தோமானால் முதல் 4 வசனங்களில அதை தொடர்ந்து பார்ப்போம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். பவுல் யாரோடு பேசுகிறார் என்று பார்த்தோமானால் நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களோட பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன்
உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? Till his death, the law prevails over his life. அது எப்படி என்றால், he gives an example of a married life, between the relationship between a husband and wife. அதைத்தான் நம்ம இங்க இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவு நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். Just because she is married to a person, she is bound by law to be with that person. புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலை ஆகியிருக்கிறாள். When the person dies, when the husband dies, the wife is now free from that law. She is no more bound by that law. Natural. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எண்ணப்படுவாள். What is happening and what is existing today? The same law. புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. When the husband dies and when the wife becomes free, she is free to marry another person and she will not be called as an adulterer because she is free from the law. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் அன்றைக்கு யூதர்களுக்கு இதை பேசும்போது யூதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக, யூதர்களோடு புறஜாதியாரும் உண்டு, இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த சட்டத்தை அறிந்திருக்கிறவர்கள் முக்கியமாக யூதர்களாய் இருப்பார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக எளிய முறையில அவர்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு புருஷன் மனைவியினுடைய அந்த உதாரணத்தை அவர் பவுல் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட சில டிவைன் ட்ரூத்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு he used the method of telling in parables. ஊமைகளையும் ஓமானங்களையும் பயன்படுத்தி சொல்வதை நாம் பார்த்தோம். இதை ஃபாலோ பண்றதுதான் டிசைபிள்ஸும் அவங்களுடைய ஊழியத்துல பண்ணி இருக்கிறாங்க. பால் வாஸ் a good learner, நிறைய படித்தவர். அவரு கூட இப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ அந்த மாதிரி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாரு. அதுல நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா, என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்ற வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா, 2-3 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். என்னது? மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக வேறொருவருடையவர்கள் ஆகி, மூன்றாவதாக தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். என்னது அப்படின்னு பார்த்தா, common understanding is when a person dies, when death happens, all contracts are cancelled. Bank account cancel ஆயிரும், இன்சூரன்ஸ் கேன்சல் ஆயிரும், எல்லாமே கேன்சல் ஆயிரும். நீங்க இது வரைக்கும் செய்து கொண்டிருந்த சேவிங்ஸ் எவ்ரிதிங் will become stopped, இல்லையா? So death will cancel all contracts. இது common understanding. So இந்த மேரேஜ் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணும்போது we find the law binds a wife to her husband, but if her husband dies and the deathனால contract is cancelled and she is free to marry anyone she likes. That's what we read in the verses. இப்ப இந்த டெத்துக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நடக்குது, எதை கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து கிறிஸ்துவோடு நாம் எழுந்திருப்பதை ஞானஸ்நானம் என்று அறிக்கையிடுகிறோம். So here Paul uses the example of baptism. So by baptism we share the death of Christ. நாம்
ஞானஸ்நானம் பெறும்போது அது எந்த விதத்துல பெற்றோமானாலும் சரி, எப்ப பெற்றாங்கன்னா அதை பற்றி இங்க முக்கியத்துவம் அல்ல. பட் இந்த ஞான ஸ்நானத்தின் அர்த்தம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கோம். அதுதான் அர்த்தம். தீத்து புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல அதை நாம் பார்க்கிறோம். சரி, having died we are discharged from all obligations to the Lord. நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் போது what do we say? A death cancels all contracts. So even here when we die we are discharged from all obligations to the Lord. நியாய பிரமாணத்தின் எல்லா காரியங்களுக்கும் நாம் விலக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது? நாம் கிறிஸ்துவோடு மரிக்கும் போது. அது அந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். And this time we can marry Christ instead of law. இதுவரைக்கும் நாம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய் இருந்தோம். இனிமேல் நாம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்களாக, கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். So there is an inner allegiance of the Spirit to Jesus Christ. நமக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடு, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு கட்டுப்பாட்டை நாம் இந்த இதுல பார்க்கிறோம், இந்த காரியங்களில பார்க்கிறோம். சரியா? அடுத்ததாக பார்க்கிறது வந்து just a minute. மேல மேல எஸ் சாரி 5-6 வசனங்களில நாம் பார்க்கும்போது, நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்துல நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் அப்படின்னா என்னன்னா, when there is a law, there is always a human tendency to break the law. Human tendency எப்பவுமே என்ன மாதிரி அந்த சின்ஃபுல் நேச்சர், பிசாசு நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்பாடுகளை எப்படி அவன் வடித்து வைத்திருக்கிறான் என்றால், நமக்கு ஒரு சட்டம் இருக்கு, செய்யாதே என்று சொன்னால் அதை செய்ய தூண்டும். அது அந்த செய்யாதேங்கிறதே நம்ம செய்ய வைக்கும். இங்க பார்க்காதேன்னா நம்மள அறியாம திரும்பிப்பாங்க. லோத்தின் மனைவி அவ்வளவோ தடவை சொன்னாங்க, கைய பிடிச்சு எடுத்து அவங்கள காப்பாற்றினாங்க. அவங்க கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க திரும்பி பார்க்காதீங்க. ஆனா செஞ்சது திரும்பி பார்த்தாங்க. ஏவாள், இந்த ஒரு மலை பழத்தை மாத்திரம் நீ சாப்பிடாத, அத செய்யாதேன்னு சொன்னாலே அது செய்வதற்கு தான் மனித இயல்பு, மனித எண்ணம். ஏனென்றால் அவ்விதமாக தான் பிசாசு நம்மை அவன் திருப்புறான், அவன் சிக்க வைக்கிறான். That is the only tool with which he, so it has become our nature to disobey. அதனாலதான் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இது எது வரைக்கும்? நாம் கிறிஸ்துவுக்குள் மரிப்பதற்கு முன்பாக வரைக்கும் இவ்விதமா இருந்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். So this chapter deals with the shackles and the struggles. So that is what we see. இப்போ நாம பழைய பிரமாணத்தின்படி அல்ல, புதுமையான what is the new covenant, what is the new method? It is by spirit. It is all by spirit. நாம் ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். So before we knew Christ, we tried to rule our life by obedience to the law.
இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருந்து வாழ்வதே பரிசுத்தமான வாழ்வு என்று சொல்லி நாம் கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பாக அவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். பட் அது எல்லாமே என்ன முயற்சி? ஒரு சரீர முயற்சி. டோட்டலி fleshy practice. ஆனா it was not aided by God. It was aided by the law. So we move towards what? More towards our sinful nature. But when a man rules his life with Spirit, with the Holy Spirit, with the union of Christ, he not only rules it by obedience to the law, but by an allegiance to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து சட்டத்துக்கும் கீழ்ப்படிந்து கர்த்தரை ப்ளீஸ் பண்ணி ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்கிறார். அது எப்போது முடியும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து ஆவியானவருடைய துணையோடு செய்யும் போதுதான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். மாம்ச பிரகாரமாக வெறும் சட்டத்தை கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமானால் நம்முடைய முயற்சி வீணாய்த்தான் இருக்கும், அது பலன் கொடுக்காது. So not law but love is the motive of a Christian's life. The inspiration of love which springs forth from Christ can make one person a pure one, more than what a law can do. It's out of love that you want to please God, and because God is holy, you also want to be holy. அது என்ன ஆகும்னா, I tell you, there will be a transformation. When God's love rules our heart, our entire makeup, genetical makeup, our DNA, our genes, all that which was ruled by the sin would be totally transformed and it will become holy. So there will automatically be a desire to be more holy, to be more pure than being a sinful person. That will result in what? A fruit-bearing life. Naturally, a fruit-bearing life. All that which was ruled as a very rough person, hard person, angry person will all become gentle, will become kind, compassionate. A proud person will become a humble person. So that kind of a transformation will take place, all because of the changes that occur in the mind and in our spirit. Because we have accepted God as our master, not sin as our master. So the next verse says, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. செய்யாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. எந்த பாவமுமே, ஏன் இச்சைக்கு போனோம்? பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு நமக்கு நியாயப்பிரமாணம் சொல்லலைன்னா நம்ம பொய் சொல்லிக்கிட்டே தானே இருந்திருப்போம். இப்ப மாத்திரம் நம்ம பொய் சொல்லாம இருக்கிறோமா? அது அடுத்த கேள்வி. ஆனா பொய் சொல்லாதேன்னு சொன்னாதான் நமக்கு தெரியும் பொய் சொல்றது பாவம்னு. திருடாதே என்று சொன்னால்தான் நமக்கு தெரியும் அது திருடக்கூடாதுன்னு, இல்லையா? சோ நியாயப்பிரமாணம் இல்லாம நமக்கு பாவம் எது சரி தவறு எது ரைட் எதுன்னு தெரியாது. ஆனா அந்த நியாயப்பிரமாணமே பாவமா? இல்ல. அதுதான் அங்க இந்த வசனத்துல பவுல் நமக்கு சொல்றாரு. இப்படி நம்ம இதை பற்றி பேசிட்டே இருக்கும்போது, சரி அந்த நியாயப்பிரமாணமே பாவம், இந்த நியாயப்பிரமாணமே நமக்கு வேண்டாம் அப்படி நமக்கு சொல்லப்படல. கிறிஸ்தவர் every service in our CSI service we read the commandments. இல்ல, நம்ம அந்த கமாண்ட்மெண்ட் சொல்லி கர்த்தாவே இதை கடைபிடிக்க எங்களுக்கு, இந்த பிரமாணத்தை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்தரணும் ஜெபிக்கிறோம். Every service we do it.
ஏன்னா நியாயப்பிரமாணம் அவசியம். நியாயப்பிரமாணம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா நியாயப்பிரமாணம் தான் நம்ம ரட்சிக்கும்னு நாம நினைக்க கூடாதுன்றதுதான் அவர் சொல்லும். நியாயப்பிரமாணம் உன் குற்றம் எதுன்னு சொல்லும். ஆனா நியாயப்பிரமாணம் உன்னை ரட்சிக்க. அன்னைக்கு இருந்த யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஃபாலோ பண்ணோம். அப்பதான் நாம ரட்சிக்கப்படுவோம். அப்பதான் நம்ம மோட்சத்துக்கு போவோம். அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதைத்தான் அவர் தகர்த்தார். அந்த எண்ணத்தை தான் தகர்த்தார், நியாயப்பிரமாணத்தை அல்ல. So Paul insisted that we must die to the law if we will bear fruit to God. The law is like an X-ray machine. It reveals what is there, but it cannot cure. எலும்பு முடிஞ்சிருக்குன்னு அது சொல்லுமே ஒழிய எலும்பை சேர்த்து வைக்காது. ஒரு எக்ஸ்ரே மிஷின்ல எலும்பு முடிஞ்சிருக்கான்னு பார்க்க முடியும், லங்குல இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்க முடியும். ஆனா அது அதுவே கியூரா ஆக முடியாது. இதே மாதிரிதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இது பாவம், இது சரின்னு சொல்ல முடியுமே ஒழிய நம்மை அந்த பாவத்திலிருந்து காப்பாற்றாது, ரட்சிக்க மாட்டாது. அதைத்தான் அவர் முக்கியமா இங்க சொல்றாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, அது ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி. நம்ம வேகமா போயிட்டு இருந்தோம்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் நம்மள என்ன செய்யும், we put a brake and then we go slowly and then we cross that. அதே மாதிரி நம்முடைய எந்த ஏரியாஸ்ல நமக்கு அதிகமான பாவங்கள் இருக்கோ அங்க இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு ஸ்பீட் செக் மாதிரி, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி செயல்படுகிறது என்று நாம் சொல்லப்படுகிறதை பார்க்க. சரி, நான் முதலே சொன்னேன், டோன்ட் டூ தட் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ரிபெலியஸ் ஹார்ட்ஸுக்கு என்ன ஒரு எண்ணம் வருது, போய் அதை செய்யணும். A call to action. Don't do that. It is actually a stoppage to an action, but it will result as a call to an action. Prince Charles பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் அந்த ஸ்கேட்டிங், ஐஸ் ஸ்கேட்டிங்ல ஒரு தடவை அவர் போய் கொண்டிருக்கும் போது ஒரு லைன் ஆஃப் இது போட்டிருந்தாங்க, பேரியர். இதுக்கு மேல டோன்ட் கிராஸ் திஸ் பேரியர் பிகாஸ் இட் இஸ் டேஞ்சரஸ். இந்த வரைக்கும் தான் நீங்க போகணும்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே பிரின்ஸ் சார்ல்ஸ் என்ன பண்ணாரு, அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கத்துல போனார். அவர் அப்படி போகவே கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய அவலாஞ்சுனா மேல இருந்து அப்படியே பனி மழை மாதிரி அப்படியே அன்கன்ட்ரோலபிளா வரும். இப்படி அடிச்சுக்கிட்டு இப்ப பிளட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அது மாதிரி பனிப்பாறைகள் வரும். அதே மாதிரி he would have been almost killed. ஆனா by God's grace and by the expertise of the other people அவர் காப்பாத்தினார். So always எதையுமே மனுஷனுடைய இருதயம் இப்படிப்பட்டதான் சிந்திக்கும். Unless otherwise it is ruled by the Holy Spirit. The normal heart will be to do what we are not to do. அப்ப அதனால அந்த கமாண்ட்மெண்ட்ல தப்பு இல்லை, டோன்ட் டூ தட் சொல்றதுல தப்பு இல்லை. பட் நம்ம மேலதான் அந்த தப்பு. ஏன் அப்படி சில பேருடைய கேள்வி, ஏன் அதை வைக்கணும், ஏன் அதை டோன்ட் டூன்னு சொல்லணும்னா, நீங்க எல்லாம் இப்ப ரோபோஸா இருக்கணுமா? All of us are humans. We have our own free will. We have our own mind to choose and not to choose. இல்ல, அப்படி வாழ்வது தானே சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. அதை விட்டுட்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது that's not real life. So God draws boundary for us. அதை எது செய்யலாம், எது செய்ய வேண்டாம்னு அவர் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனா we are immediately enticed. உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா அந்த பவுண்டரியை கிராஸ் because of our sinfulness. So we have to be very careful as not to give more importance to the law but to the grace.
Our hearts are so wicked that any opportunity of the such kind, we will try to do something evil. So we have to be very, very careful in controlling ourselves. So முன்னே இப்ப பவுல் தன்னை பற்றி சொல்றாரு, முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இது பாவம்னே நான் தெரியாதப்போ நான் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். So there was no thinking of sin or death or punishment or judgment, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி சிந்தனையே எனக்கு இல்லை. ஃப்ரீயா இருந்தேன், ஃப்ரீயா பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போ தண்ணி போடுறவங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ட்ரங்கர்ஸ், they will have no worries at all. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு பயமே கிடையாது. ஏன்னா அவங்க எந்த உலகத்திலயும் இல்லை, அந்த மாதிரி இருப்பாங்க. அதைத்தான் அவர் சொல்றார். ஆனா கற்பனை வந்த போது, அதாவது எது தப்பு எது ரைட்ஸ்ன்னு சொல்றது, அந்த நிலைமை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானே. சோ அப்பதான் எனக்குள்ள இருந்த பாவம் அது பாவமாய் செயல்பட ஆரம்பித்தது. அது வரைக்கும் அது பாவம்னே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அதுலயே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அது பாவம் தெரிஞ்சிருச்சு. அதனால இன்னும் அதிகமா நான் பாவம் செய்ய விரும்புறேன். The children can be innocent before they know or understand what law requires. இதுதான் பவுல் சொல்றாரு. I was alive once without the law. But when the law is proposed, what he says is, he has never been put to death as a result of confrontation with the law. He was quite secure in the sinfulness. But when the death blow happens, அதாவது எப்படின்னா, ஒரு எரிமலை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் நான் சந்தோஷமா மலை மேல உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லுவான். அவனுக்கு கீழே இருக்கிறது எரிமலைன்னு தெரியாது. ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான், அந்த கிராமத்துக்கு தான் தெரியும் அது எரிமலைன்னு. அது மாதிரி ஒரு பாவத்திலேயே வாழுகிற ஒருத்தனுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். The real volcano, அதுதான் volcano, அது வெடிக்க போகுதுன்றது தெரிஞ்சு அது வெடிக்கும் போதுதான் அவனுக்கு அது. So before it becomes too late, we have to realize. அதுதான் இங்க பவுல் எச்சரிக்கிறது. நாம அந்த மாதிரி போய் உட்கார்ந்து ரொம்ப அனுபவிக்கிற வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை அனுபவித்துட்டு இருப்போம்னு நினைச்சு சந்தோஷமாய் நாம் இருப்போமானால் நமக்கு ஒரு நாள் உண்டு என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அதைத்தான் இந்த கற்பனை நமக்கு சொல்லுகிறது. அப்ப இங்க அவர் சொல்றாரு, ஜீவனுக்கு ஏதுவான இந்த கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா ஐ வாஸ் என்ஜாய். ஆனா இந்த கற்பனையே இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்ததா பார்க்கும்போது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. He comes to the realization. So what sin has done? It has seduced me. First வஞ்சிக்கிறது. பாவம் நம்மை வஞ்சகன் வலைக்குள் விழ வைக்கிறது. மனதும் மாமிசமும் விரும்பியதை செய்ய வைக்கிறது. இதுதான் பாவத்தினுடைய வேலை. அது 3 விதத்துல செய்யுது. முதல் வேலை என்னன்னா, அது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியையும் தருகிறது. பாவம் நம்ம நல்லா
நினைச்சது செஞ்சிடறோம், ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. So we are happy. But it is temporary, it is only for short time அப்ப தெரியாது. But it will be very pleasing. இரண்டாவதாக அது என்ன செய்யும்னா, எப்படியாவது இதற்கு ஒரு காரணம் காட்டி நம்ம அதை நியாயப்படுத்துவோம். பாவம் செய்கிறவர்கள் அப்படி பாவம் செய்தார்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டார்கள்னா அவங்க அதை பாவம்னு ஏத்துக்கவே மாட்டாங்க. அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். இதனாலதான் இப்ப எப்படி ஏவாள் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆதாம கேட்கிறாரு, ஆதாம் என்ன சொல்றாரு, ஏவாளை சொல்றாரு. ஏவாளை யாரு சொல்றா, சர்ப்பத்தை சொல்றாரு. இப்படி they will find a person, find a they will throw the blame on others. The blame came out. மூன்றாவதாக இதனுடைய விளைவுகளை தப்பித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். நிச்சயமா பாவத்திற்கு விளைவுகள் உண்டு, சம்பளம் உண்டு. அதனுடைய சம்பளம் தான் மரணம் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். சோ பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு, பாவத்துக்கு ஒரு விளைவு உண்டு. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த பாவத்திலே வாழ்கிற மக்களுக்கு ஒரு பெரிய முயற்சி இருக்கும். சோ 3 விதமாய் அது நமக்குள்ளாக செயல்படுத்தும். முதலாவது ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு பிளஷர். இரண்டாவதாக அதை எப்படியாவது அந்த பாவத்தை நியாயப்படுத்த முயற்சிப்பது. மூன்றாவதாக அதனுடைய விளைவிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் முயற்சி செய்வோம். இவ்விதமாய் அந்த பாவம் நம்மை ஆட்கொள்ளும். அப்ப இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ, நியாயபரமான நன்மைன்னு சொல்றோம். அப்பதான் அது எனக்கு மரணமாயிடுச்சா, அது எனக்கு தண்டனை கொடுக்குதா? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. எனக்கு தண்டனையா எதனால் வந்தது? பாவத்தினால் வந்தது. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளமா ஆகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. முதல் இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, Paul is convinced that there is wisdom and whatever the consequence, sin had to be defined as sin. என்ன விளைவா இருந்தாலும் சரி, பாவம் பாவமே, குற்றம் குற்றமே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஞானம். அதுதான் ஒரு சரியான தெளிந்த புத்தி உள்ள ஒரு கிறிஸ்தவன். அதை மழுப்ப கூடாது, அதுல இருந்து நழுவிடக்கூடாது, அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்க கூடாது. இரண்டாவதாக இந்த இப்படி நாம் ஏற்றுக்கொள்ளுற அந்த ப்ராசஸ்ல இந்த பாவத்தினுடைய கொடிய நிலைமைகளை, கொடிய குணத்தை நாம் அறிந்து கொள்ளும். அப்பதான் அது அட்ராக்டிவா பிளீசிங்கா முதல்ல இருந்தது இல்ல, ஒரு திருப்தி கொடுத்தது இல்ல, அது இல்ல, அதெல்லாம் மாயை என்பதை அப்பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். சர்வ ஞானியாகிய சாலமோனே தன்னுடைய புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறாரு, எல்லாம் மாயை, வானத்தின் கீழே நான் பார்த்த எல்லாம் மாயை என்று அவர் ஏன் சொல்றாருன்னா, இதுதான் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது எல்லாம், ஆனா ஆல் ஆர் வேனிட்டி. எது உண்மையாகவே திருப்தி தரும், எது உண்மையாகவே சந்தோஷத்தை தரும் சொன்னா இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமே, நித்திய ஜீவனே. அதுதான் இந்த அதிகாரத்துல மத்தியமா அவர் சொல்றாரு. The awfulness of sin is shown by the fact that it could take a fine thing and make it a weapon of evil. பாவத்தினுடைய கொடுமையான காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு அருமையான ஒரு மனுஷனை, அருமையான ஒரு சம்பவத்தை, அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு கொடிய பாவத்திற்கான விளைவாய், பாவம் செய்வதற்கான கருவியாய் மாற்றிவிட முடியும். படிப்பு, கல்வி, நிறைய ப்ரொஃபசர்ஸ் இந்த கல்வியை எப்படி அந்த the wisdom that this education gives them, the authority that this education gives them, how many people misuse it? Power, how many people misuse it? அதுதான் பாவம். அவ்வளவு அருமையானது அது. அவர்களுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்து, அவ்வளவு தெளிவா, அவ்வளவு
காரியங்களை கண்டுபிடிக்க, அவ்வளவு காரியங்களை செய்ய, நிறைய சமுதாயத்துக்கு உதவி செய்ய அவங்கள பயன்படுத்த முடியும். அவ்வளவு திறமைசாலிகளாய் அவர்கள் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே அவர்கள் எப்படி பயன்படுத்திடுறாங்க? தவறான முறையில பாவங்களை செய்ய, பணம் சம்பாதிக்க, இன்னும் பற்பல இன்றைக்கு பார்க்கிறோம் பலவிதமான பாவங்களுக்கு அதை பயன்படுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார். So it can turn the loveliness of love into lust. Carlyle calls it as the infinite damnability of sin. பாவத்தினுடைய மிக கொடுமையான ஒரு தன்மை இதுதான். நல்ல காரியத்தையே அப்படி பாவமாய் அதை மாற்றிவிட, ஆவிக்குரிய காரியங்களையே, ஆவிக்குரிய வரங்களையே அபிதமாய் மாற்றிவிட இந்த பாவத்தினால் இதைத்தான் நாம விலகி கொள்ள வேண்டும். பாவம் பயங்கரம். பாவத்தைத்தோடு நாம் விளையாடக்கூடாது. பாவத்தை நாம அசட்டை பண்ணிவிடக் கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரசிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு பாவத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்மளால இந்த பூமியில சொல்லவே முடியாது. ஏன்னா பாவத்தின் வல்லமை நம்மை சுற்றி கொண்டே இருக்கு. அவன் ஒரு கட்சிக்கிற சில மாதிரி நம்ம சுற்றிட்டு தான் இருக்கான். அவன் ரசிக்கப்படாத மக்கள்கிட்ட அவன் போகவே மாட்டான். ஏன்னா தேர் ஆல்ரெடி இன் ஹிஸ் லிஸ்ட். ரசிக்கப்பட்டவங்களை தான் தன் பக்கம் எடுக்கிறதுக்காக என்னென்ன முயற்சி செய்யணுமோ செய்யும். So that is the important thing. So மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். பவுல் தன்னை பற்றி இங்க எழுதுறாரு. அப்ப சொல்லிக்கிட்டே வராது. The law is spiritual. அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. மோசைக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி அவர் அந்த சீனாய் மலையில அவர் கொடுத்தாருன்னு நாம் அறிந்திருக்கிறோம். It was inspired by the Holy Spirit and only spiritual people can understand it. அது என்ன, அது எதை குறிக்கிறது, எப்படி அதை அப்ளை பண்ணணும், நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி மற்றவர்களுக்கு செய்யணும்னு சொல்லி அதன் மூலமா தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். But in contrast to the spiritual law, Paul was carnal or fleshly. அவர் தன்னுடைய நிலைமையை ஒத்துக்கொள்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்படுவதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார் என்பதை அவர் சொல்லிக் கொள்கிறார். அப்புறமும் கூட அவர் அதோடு கூட அந்த மாம்சத்தோடு கூட இருக்கிற போராட்டத்தை அவர் அங்கு எழுதியிருக்கிறார். பிளஸ் மீன்ஸ் மாம்சம், மாம்சீகம். மாம்சம் வேற, மாம்சீகம் வேற. மாம்சம் என்பது நம்முடைய பிசிக்கல் பிளஸ். மாம்சீகம் என்பது acting according to the flesh. So flesh means evil, corrupt nature, which is inherited from Adam, which is still in every believer. Every believer. யாரோ every person போடல, every believer. விசுவாசிக்குள்ளேயும் இது ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. A carnal Christian has sold himself to the bondage of sin. அப்போ இந்த போராட்டத்துல யார் அதற்கு இணங்குகிறார்களோ அவங்க they become மாம்சீகத்துக்குரியவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு இணங்காம ஆவிக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறிவிடுகிறார்கள். So the law cannot transform the old sinful nature. It only reveals how sinful the nature is. புரிஞ்சிருக்கும். திரும்ப அதைதான் நாம் சொல்றோம். நியாயப்பிரமாணம் நாம் எவ்வளவு பாவியாய் இருக்கிறோம் என்பதை தான் காட்டுமே ஒழிய நம்முடைய பாவ நிலைமையை மாற்றாது. So ஓல்டு நேச்சருக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியூ நேச்சருக்கு நியாயப்பிரமாணம் அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் ஆவிக்கு கீழ்பட்டவர்களா இருக்கிறோம், ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். இப்போ மறுபடியும் தன்னை பற்றி பேசுகிறார். 15 வருஷத்துல என்ன சொல்றாருன்னா, எப்படி எனில் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அடிக்கடி நாம இப்படி நினைக்கிறோம் இல்லையா? நானா இதை இப்படி பேசிட்டேன், நான் இப்படி பேசியிருக்க கூடாது,
நான் இப்படி இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாது, நான் உடன்பட்டிருக்க கூடாது, எல்லாரும் செய்யறாங்க நான் செஞ்சுட்டேன், நான் செஞ்சிருக்க கூடாது. இப்படி நிறைய சமயத்துல நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னு சொன்னா நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் வந்து அதை நம்ம டாமினேட் பண்ணிடுது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் நேச்சரை டாமினேட் பண்ணிடுது. எந்நேரம் நமக்கு ஸ்பிரிச்சுவல் நேச்சரும் ஹியூமன் நேச்சரும் கான்ஃபிளிக்ட்லயா தான் போராடிக்கிட்டே தான் இருக்கு. நாம எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எதற்கு இணங்குகிறோமோ அதுதான் நம்மள இல்லைன்னா இந்த மாதிரிதான் ராத்திரி படுக்க போகும்போது அன்னைக்குரிய காரியங்களை யோசிச்சோம்னா, இந்த இந்த பர்டிகுலர் இந்த இன்சிடென்ட்ல நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, ஆனா இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு நாமளே அதை செய்யறத நம்ம அடிக்கடி பேசுகிறதை நாம் பார்ப்போம். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நம்ம அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் பார்க்கிறோம், அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா நமக்குள்ள அந்த பாவம் குடியிருப்பதினாலே, அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசம் இல்லாமல் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனா நன்மை செய்வதும் என்னிடத்தில் இல்லை. பவுல் எவ்வளவு கிளியரா தன்னுடைய போராட்டத்தை இங்க சொல்றாரு. நாமே இப்படிதான் அடிக்கடி நினைக்கிறோம், அதுதான் அவரும் அப்படியே சொல்றாரு. ஏன்னா நியாயப்பிரமாணம் நல்லது, நாம அவர் அதை வந்து கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த நன்மையை நம்மால செய்ய முடியும். இங்க 14 வசனங்கள் அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, அவர் வந்து எதை விரும்பலையோ அதை செய்கிறதாக நான் விரும்பாததை செய்கிறேன். நான் கோபப்படாம இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கோபப்படுறேன். நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் பொய் சொல்றேன். நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இந்த காரியத்தை செய்கிறேன். 15 அந்த வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, நான் நன்மை செய்யாதபடி, நான் நன்மை செய்ய வேண்டிய நன்மையை செய்யாதபடி வாழ்கிறேன். முதல் இது வந்து நான் செய்யக்கூடாததை செய், இங்க நான் செய்ய வேண்டியதை செய். நம்ம பாவ அறிக்கையில அடிக்கடி நாம ஜெபிக்கும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்தேன் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம்ல, அது இதேதான், இந்த வசனங்களை ஒட்டிதான் பவுல் அதைத்தான் அவர் இங்க சொல்றார். நமக்கு நியாயப்பிரமாணம் தெரியறதுனால நம்ம நன்மையானவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க முடியாது. பாருங்க 19, 20, 21 எல்லாமே அதை பற்றியேதான் அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. அதை பேசிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் உண்டாயிருக்கிறதை காண்கிறேன். அது என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. So again he mentions the same struggle. அவருக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை இந்த இடத்துல அவர் சொல்றாரு. And it is the struggle for each and every one of us. C.S. Lewis என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். No man knows how bad he is until he has tried to be good. உண்மையாகவே ஒரு மனுஷன் தான் எவ்வளவு கெட்டவனாய் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவன் நல்லவனாய் நல்ல காரியங்களை செய்யும் போதுதான் அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளவு கெட்டவன் என்பது. ஏன்னா நல்ல காரியங்களை செய்யறப்போ உள் மனசு இதை செய்யாத, இவ்வளவு செய்யாத, இதை இவங்களுக்கு செய்யாத, இப்படி எல்லாம் போராட்டங்க வரும் பாருங்க. Then only you will know how bad you are. அது வரைக்கும் தெரியாது. நமக்கு கை விரல்கள் கால்கள் ஏதோ ஒரு பகுதி செயல் இழக்கும் போதுதான் அந்த வரைக்கும் அதனுடைய செயல்பாட்டை நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். ஆனா அந்த ஒரு செயல்படாம இருக்கும் போதுதான் அது திரும்ப செயல்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறோம் பாருங்க, அப்பதான் அது இவ்வளவு வேலை செஞ்சிருக்கா அப்படிங்கறத நம்ம உணரும். அது மாதிரி நாம நன்மை செய்யும் போதுதான் நாம் எவ்வளவு கெட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும்னு C.S. Lewis வந்து பிராக்டிக்கலா சொல்லியிருக்காரு. C.S. Lewis is a very great man who writes a Christian writer. Morris
என்பவர் கிரிஃபித் தாமஸ் சொல்றாரு, it describes a man who is trying to be good and holy by his own efforts and is beaten back every time by the power of indwelling sin. அதாவது இந்த பகுதியில அவர் பவுல் சொன்னதை பற்றி இவர் என்ன சொல்றாருன்னா, தானா முயற்சித்து நன்மை செய்ய நினைக்கும் போது ஒவ்வொரு முறையும் அதுல அவர் என்ன செஞ்சிடறாரு, தவறுறாரு. எதனால? அவருக்குள் இருக்கிற அந்த அவரை தடை செய்ய வைக்குது. The ancient Greek word wretched, which means exhaustion of hard labor. எவ்வளவு கடினமாய் உழைத்து நன்மை செய்ய நினைக்கிறாரு, ஆனாலும் he is not successful. ஏன்னா அவராய் அந்த காரியத்தை செய்ய முயற்சிக்கிறார். அவரா செய்யணும், மாம்சீகமா செய்யணும், அல்லது சொந்த ஹியூமன் டிசிஷன்ஸ்னால செய்யணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். He is overwhelmed with the sense of powerlessness and sinfulness. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஒவ்வொரு மனிதனும் வர முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற போது நான் என்னதான் செய்யறது, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, இதுல இருந்து நான் எப்படி மீள்வதுன்னு தெரியல, நான் எதோ செஞ்சு பார்த்துட்டேன், நான் என்னன்னு some people might even say நான் எவ்வளவோ செபிச்சு பார்த்துட்டேன். They are not willing to repent, they are not willing to come to Jesus, but they would want to pray and get liberated because they think prayer can bring victory. Sure, but what God expects if you don't do, and when you don't pray according to the will of God, you can never gain victory. அதுதான் நம்ம அங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். சோ பால் அந்த ஒரு டெஸ்பரேஷனுக்கு வந்துட்டாரு. அப்பதான் அவர் சொல்றாரு பாருங்க, நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கும்? அப்படி ஒரு டெஸ்பரேஷனுக்கு வந்துட்டாரு. எவ்வளவோ ட்ரை பண்றேன், என்னென்னமோ பாக்குறேன், என்னால ஒண்ணும் முடியலையே. அப்ப எப்படி நான் இருந்து வெளியே வர்றது? என்னை யார் விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செல்ஃப் ஒப்சஸ்டா புலம்புகிற ஒரு மனிதனாக மாறிவிட்டார். இதே விதமாய் any believer can become like this if you don't trust in Jesus, if you don't allow Jesus to work for you. நீங்க முதல் ஆதியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலே வேதத்துல எங்கெல்லாம் கர்த்தர் செயல்படுகிறாரோ அங்கெல்லாம் அவரை நமக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஆனா நாம் என்ன செய்யறோம்னா, we always struggle, we always want to do something. அதுக்காக நம்ம போராடுறோம். We become so desperate, but we will only result in exhaustion, frustration, as we see here in Paul's life. என்னை யார் விடுதலையாக்குவார்? யாருமே அவங்களை கட்டி வைக்கல, பட் இவரே அவர் அந்த ஒரு நிலைமைக்கு தன்னை கொண்டு போய் விட்டார். அதனால அவர் அப்படி கேட்கிறார். சோ இத எப்படி அவரை விடுதலையாக்குவாருங்கிறதுக்கு அர்த்தம் ஒரு கமெண்டேட்டர் எப்படி சொல்றாருன்னா, பழைய காலத்துல அந்நாட்கள்ல ரோமன் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் என்னன்னு சொன்னா, ஒரு லிவிங் பர்சனோட முதுகுல ஒரு டெட் பர்சனை கட்டி வச்சிருக்கும், ஒரு டெட் பாடியை கட்டி வச்சிருக்கும். இந்த டெட் பாடி என்ன ஆகும், அழுகுட்டு நாரிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஊந்தி வெயிட் ஆகி அப்படியே உண்மையான பெரிய கொடுமை, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. இப்போ ஒரு கிறிஸ்தவனும் அப்படித்தான், நல்ல சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறான். ஆனா அவனுடைய இந்த நிர்பந்தமான நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த பாவம் என்கிற அந்த சுமையை தன்மேல் தூக்கி கொண்டு அதிலிருந்து விடுதலையாக முடியாதபடி அந்த பாவத்தின் நாற்றம், அந்த பாவத்தின் அழுத்தம், அது அப்படியே அவனை டார்ச்சர் பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருக்கேன்னு சொல்லி பவுல் தன்னை அந்த இடத்துல சொல்றார். ஆனா
நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு விடுதலை என்னன்னா, ஆவிக்குரிய நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்திருக்கும். ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையே அவசியம் இல்லை. பாட்டுல என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட 3 குறைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அறிவு, மனித அறிவு எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த கோல்ஃப் இல்ல ஃபுட்பால் ஏதோ ஒரு கேம் எடுத்துக்கோங்களேன். அந்த ஃபீல்டு எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு பேர் விளையாடணும், என்ன இப்ப கிரிக்கெட் பேட் வச்சிருக்கணும், பால் வச்சிருக்கணும், விக்கெட்டு, அப்புறம் ரன்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சா மாத்திரம் போதாது. ஆக்சுவலா நம்ம விளையாண்டாதான் அது என்னன்றது நமக்கு தெரியும். நாம இப்ப நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இதுதான், நமக்கு இவ்வளவு எல்லாம் தெரியும். ஆனா ஆக்சுவலா பிராக்டிக்கலா அதை அப்ளை பண்ண நமக்கு தெரியும். இரண்டாவதாக நமக்கு சில தீர்மானங்கள், இப்ப நாம சில தீர்மானங்கள் எடுக்கிறோம். தீர்மானம் எடுக்கிறத பற்றி நான் சொல்லவே வேண்டாம். கிறிஸ்தவர்கள் they are famous for it. எதுக்கு எடுத்தாலும் தீர்மானிப்பாங்க. ஒரு ஒரு மீட்டிங்லயும் தீர்மானிப்பாங்க. ஒவ்வொரு மாச தொடக்கத்திலையும் தீர்மானிப்பாங்க. அடிக்கடி தீர்மானங்கள் செய்வாங்க. ஆனா அந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றினார்களா? அந்த தீர்மானங்கள் எல்லாம் உண்மையாவே அது அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனமாய் செயல்பட்டதானா எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாது. உதாரணமா மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்றாரு, நான் உம்மை விட்டு போகவே மாட்டேன். மற்றவங்க எல்லாம் அவ விட்டா கூட நான் விட மாட்டேன். நம்முடைய பின்பற்றுவேன். மரணத்தினாலும் கூட என்னை பிரிக்க முடியாதுன்னு சொன்னவர் ஏதோ வேலையை அவர் என்ன பண்ணுது. சோ நம்மளுடைய தீர்மானங்கள் எல்லாம் குறைவுள்ளது. மூன்றாவதாக இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு பாவத்தை என்னன்னு சொல்லி தருமே ஒழிய பாவத்துக்கான விடுதலைய, பாவத்துக்கான கியூர சொல்றது அப்படிங்கிறது பாட்லேயும் சொல்றாரு. So it is a doctor can diagnose, but it cannot give cure. அதுதான் அங்க இவ்விதமாய் நம்முடைய செயல்பாடுகள் நியாயப்பிரமாணத்தோடு இருக்கிற தொடர்புகள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலையும் இதைதான் அவர் விவரிக்கிறார். 25ஆம் கடைசி வசனத்துல அவர் எப்படி அவர் முடிக்கிறாருன்னு சொன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். சோ அவரே தன்னை ஒப்பு கொடுத்து அவர் இந்த மாதிரி சொல்றாரு, கடவுளுக்கு நன்றி செலுத்துறாரு. அதே சமயத்துல நான் என் மாம்சத்தினாலே நான் ஊழியம் செய்கிறேன், அதே ஆவியினாலேயும் நான் பேசுகிறேன். ஆனா இயேசு கிறிஸ்துவினாலே இதிலிருந்து நான் விடுதலையை பெற்றேன். இதிலிருந்து நான் விடுதலையை பெற்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டத்தை ஆண்டவர் இல்லாம செய்ய மாட்டார். போராட்டம் இருக்கும், ஆனா போராட்டத்துல வெற்றி கிடைக்கும். போராட்டமே இல்லாத வாழ்க்கை இல்ல, போராட்டம் இருக்கும், போராட்டத்துல ஒரு வெற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவராங்க கிளியரா சொல்றாங்க. சோ we need a savior. நமக்கு இந்த போராட்டத்திலிருந்து வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா நமக்கு ஒரு ரட்சகர் வேணும், நமக்கு ஒரு துணை வேணும், ஆவிக்குரிய துணை வேணும், ஆவிக்குரிய ஒரு வல்லமை வேண்டும். அதை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். சோ நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, கம்ப்ளீட்டா அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவரையே எழுத பிடித்து கொண்டு ஒரு விடுதலையை பெற்றோம். இல்ல பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கிடைக்காது. அறிவு பூர்வமா நிறைய தெரிஞ்சு வைத்து ஒரு ஃபீல்டு எவ்வளவு பெருசு, எவ்வளவு பாலு, அதுக்கு என்னென்ன ஸ்டிக் இருக்கு, என்னென்ன ராக்கெட் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா கூட கால்ஃப் விளையாடலன்னா ஒன்றும் பிரயோஜனம். அது போலவே நியாய பிரமாணத்தை பற்றி எல்லாம் நமக்கு தெரியலாம்,
பாவத்தின் வல்லமையை, பாவத்தின் கொடுமை எல்லாம் தெரியலாம். ஆனாலும் நம் வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஒரு டெட் பாடியை கட்டி கொண்டு நடக்கிறோம். அதிலிருந்து விடுதலை வேணும் சொல்லி ஆண்டவரிடத்துல அவரிடத்துல சரண்டர் ஆகி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அவரையே உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது 25ஆம் வசனம் கொடுக்கிற நம்பிக்கை. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். ஏன் சொன்னார்? போராட்டம் உண்டு, ஆனா போராட்டத்தில் ஜெயம் கொடுப்பார். போராட்டத்தில் நமக்கு வெற்றியை தருவார். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டோட, ஒரு நல்ல ஒரு வெற்றியின் துணியோடு இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். முழு அதிகாரத்திலும் அவர் தன்னை பற்றியும், பாவத்தின் வல்லமையை பற்றியும், நியாயப்பிரமாணத்தின் பிரயோஜனம் இல்லாத ஒரு வெறுமையை பற்றியும் பேசிக்கொண்டே இருந்தவர் கடைசி வசனத்துல அழக முத்திரையை போட்டுட்டார். எல்லாம் உண்டு, ஆனா என் தேவன் ஜெயம் கொடுக்கிறார். நாம அப்படி சொல்ல முடியுமில்ல? அவருடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் உண்டு. ஆண்டவர் போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தரமாட்டார். அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா அவங்க கிறிஸ்தவங்களே அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் உண்டு, பாடு உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஸ்ரீனிடத்தில் பிறந்தவனுக்கு எல்லாமே சஞ்சலமும் துக்கம் தான். இதுதான் அடையாளம். பட் he will give us victory. If we fall on him, cling on to him, he will liberate us and give us. 7ஆம் அதிகாரத்தை இப்படி ஒரு வெற்றியின் துணையோடு பவுல் முடித்திருக்கிறார். நாமும் அடுத்த வாரம் மிக முக்கியமான அதிகாரம் 8ஆம் அதிகாரம், அதை அப்படியே கூட மனப்பாடம் பண்ணணும், முடிஞ்சா பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வசனமுமே அவ்வளவு அருமையான ஆழமான சத்தியங்களை, வாழ்க்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிக்கோடுகளை சொல்லுகிற ஒரு அதிகாரம். அது அடுத்த வாரம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரை நன்றி சொல்லுங்கள். எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில நாங்க இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே பவுலினுடைய வசனங்களின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக, வாழ்க்கையின் இந்த நாளில நாங்களும் உணர்த்தப்பட்டோம் சுவாமி. Unworthy we have no worthiness to stand before. ஆனாலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறபடியினாலேயும், எங்களுக்காக இப்படி திரு ரத்தத்தை சிந்தினபடியினாலேயும், நீர் மீட்டுக் கொடுத்து எங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலைக்காக நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் இதை அனுபவித்தவர்களா எனக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்க அதை அபியாசிக்க ஆண்டவரே, அதை போல மற்றவர்களையும் நாங்கள் இதற்குள்ளாய் நடத்த எங்களுக்கு உதவி செய்வோம். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நிற்கிறார். அடிமைத்தனம் அல்ல சுவாமி, போராட்டம் அல்ல சுவாமி, விக்டரி, ஒரு ஜெயத்தோடு ஆண்டவரை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் திரும்ப தர வேண்டும். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Thank you, sister. Good night to all. Thank you. Good night. இன்னைக்கு யாரும் புதுசா வந்திருக்காங்க? என் சர்ச் ஃப்ரெண்டு ஜான்சின்னு ஒருத்தங்களா இனிமே. வெரி குட், வெரி குட். தேங்க் யூ சிஸ்டர். நீங்க ஆண்ட்ரூ மாதிரி பைபிள்ல ஆண்ட்ரூ பார்த்தோம்ல, ஆண்ட்ரூ தான் பேதுருவை ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தான், ஆண்ட்ரூ தான் பிலிப்பை கொண்டு வந்தான், இப்படி ஆண்ட்ரூ தான் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்தான். Yes, you are like the spirit of Andrew is in you. Really great. I praise God for you. Thank you all. தொடர்ந்து வாங்க. Please do come. Thank you. Thank you. Thank you. Good night.